யோக நிலையில் மானசீக வழிபாட்டில் அபிராமி அன்னையை தரிசித்துக் கொண்டிருந்த அபிராமி பட்டர் அபிராமி அன்னையின் திருக்கரங்களை பார்க்கிறார். 4 ஹஸ்தங்களில் 4 ஆயுதங்களை தாங்கி நிற்கிறாள் அன்னை. சற்றே கூர்ந்து கவனித்தார். கரும்புவில் மலர்கணைகள், பாசம், அங்குசம். அபிராமி பட்டர் தன் 2வது பாடலை பாடுகிறார். பனிமலர் பூங்கணையும் கருப்புச் சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி என்று அம்பிகையை சொல்கிறார். பிரம்மனின் மனதிலிருந்து தோன்றி மீனை தன் கொடியாகவும் ரதிதேவியை தன் மனைவியாகவும் கொண்ட மன்மதன் கையிலும் கரும்புவில் மற்றும் மலர்கணைகள் இருக்கிறது. ஆண்களுக்கு உயிரணுக்களை உற்பத்தி செய்யும் ஆற்றல் கொண்ட அந்த கரும்பை தன் கையில் ஏந்தி நிற்கிறான் மன்மதன். மன்மதனுக்கு மாறன் என்று இன்னொரு நாமமும் உண்டு. கரும்பு என்பது காமத்தின் அடையாளம். ஐம்புலன்களையும் தூண்டி காமம் எனும் உணர்வை ஏற்படுத்தி இன்பத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்று மனிதனை தன்வசம் வைத்து ஆட்டி படைத்து அவனை தடம் மாற செய்வதுதான் மன்மதனின் வேலை. காதலின் உச்சத்தில் கிடைக்கும் இன்பத்தின் தலைவன் தான் மன்மதன். காமக்கடவுளான மன்மதன் சிவபெருமான் மீது ஆசைப்பட்டான். தியானத்தில் இருந்த சிவபெருமான் மீது மலரம்புகளை எய்தான். கோபத்தில் பெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து அவனை சுட்டரித்தார். அம்பிகையிடம் மண்டியிட்டு வேண்டி மீண்டும் உயிர் பெற்றான் மன்மதன். காமத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்பதை குறிக்கவே பெருமான் இப்படி செய்தார். அவர் துணைவியான அபிராமி அன்னையும் மன்மதன் கையில் இருப்பதை போல் மலரம்புகளையும் கரும்புவில்லையும் தாங்கி நிற்கிறாள். காமத்தையும் அன்பையும் குறிக்கும் கரும்புவில் மனம், கண், மூக்கு, நாக்கு, காது என்று 5 புலன்களையும் குறிக்கும் 5 மலர்கணைகள். மன்மதன் காமம் எனும் மலர்கணைகளை எய்து வேடிக்கை பார்க்கும் போது அபிராமி அன்னை அன்பு எனும் மலர்கணைகளை எய்து அவர்களை தன்வசம் இழுத்துக் கொள்வாள். பாசம் எனும் கயிற்றினால் கட்டி போடுவாள். மதம் கொண்ட யானையை அங்குசத்தினால் அடக்குவது போல் தீமை செய்யும் மைந்தனை தன் கையில் இருக்கும் அங்குசத்தால் அடக்கி நல்வழிப்படுத்தி சரியான பாதையில் செலுத்தும் சக்தி படைத்தவள் அபிராமி அன்னை. இத்தனையும் ஏந்திக் கொண்டு திரிபுர சுந்தரியாக இருக்கிறாள் என்று பட்டர் சொல்கிறார். சிவபெருமானை முப்புறம் எரித்த முப்புராரே என்று சொல்லுவார்கள். அம்பிகையை திரிபுர சுந்தரி என்று சொல்லுகிறார்கள். தாரகாசுரனின் 3 புதல்வர்கள் கட்டிய தங்கம், வெள்ளி, இரும்பு கோட்டைகளை எரித்து தகர்த்தவர்தான் சிவபெருமான். ஆணவம், கன்மம், மாயை எனும் மலங்களையும் அழிப்பவர் என்பதன் குறியீடுதான் இது. சொர்க்கம் எனும் விண்ணுலகிற்கும் பூமி எனும் மண்ணுலகிற்கும் பாதாள லோகத்திற்கும் ஞானத்தை தாங்கிக் கொண்டு கருணையின் முழு வடிவமாக அழகியாக இருக்கிறாள் என்கிறார் பட்டர். பருப்பொருளான இந்த ஸ்தூல உடல், இதில் இருக்கும் நுண்ணிய கண்ணுக்கு புலப்படாத வடிவங்கள் எங்கிருந்து வந்தது, எதற்காக வந்தது என்று நம்மை நாமே அறிந்து கொள்ளும் தியான நிலை. இந்த 3 உடல்களையும் அன்பு எனும் மலர்கணைகளால் அரவணைத்து ஆன்மீக பாதையில் வெற்றி காண செய்பவள்தான் அபிராமி அன்னை என்று இந்த கவியை அரங்கேற்றினார் அபிராமி பட்டர். நன்றி.